மாவட்டம் வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடியில் நடிகர் யோகி பாபு கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான தகவலுக்கு நடிகர் யோகி பாபு மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிகாலை நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதில் எவ்வித காயங்களுமின்றி உயிர் தப்பியதாக செய்திகள் வெளியான நிலையில் விபத்தில் சிக்கியதாக தவறான தகவல் வெளிவந்துள்ளதாகவும் தாம் நலமுடன் இருப்பதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்ற 38வது தேசிய விளையாட்டு மல்லர் கம்பு போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த விழுப்புரம் மாணவர் ஹேமச்சந்திரன் குழு போட்டியில் வெண்கலம் பதக்கமும், தனித்திறமை போட்டியில் தனித்திறமை கயிறு மல்லர் கம்பத்தில் வெண்கல பதக்கமும் மொத்தம் 3 பதக்கம் வென்று பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் ஊர் திரும்பிய அவருக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆசியாவிலேயே மிக உயரம் என்ற பெருமை கொண்ட கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் இன்று ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இதனால் சாலையோரம் இருந்த கடைகளில் வியாபாரம் களை கட்டிய நிலையில் அப்பகுதி வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே பிள்ளமங்கலத்தில் பட்டத்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஊத்தா என்னும் மீன்பிடி உபகரணம் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த மீன்பிடி திருவிழாவில் ஜிலேபி, விரால், கெண்டை, ஐரை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அஜித்துடன் சேர்ந்து நடிக்க வேண்டிய வாய்ப்பு கிடைத்து அதில் நடிக்க முடியாமல் போனது குறித்து நடிகர் விஜய் சேதுபதி கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பேசியுள்ளார். பெரம்பலூர் பகுதியில் நடைபெற்ற கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகர் விஜய் சேதுபதி இதுவரை தான் நடித்த பெரிய படங்களின் வாய்ப்பு தனக்கு தானாகவே கிடைத்தது என்றும் அதைப் போலவே அஜித் சாருடன் நடிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தானும் அவரும் ஏற்கனவே ஒரு படத்தில் நடிப்பதாக இருந்தது. சில காரணங்களால் பிறகு நடக்காமல் போனது. விரைவில் நடக்கும் என எதிர்பார்க்கிறேன் என கருத்து தெரிவித்தார். மேலும் சமூக வலைதளங்களில் உங்கள் மூளையை குறிவைக்கும் குப்பைகள் உள்ளது, எதையும் நம்பாதீர்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தமிழக அரசு கையாண்ட விதம் சரியில்லை என்றும் உள்நோக்கத்துடன் செயல்பட்ட ஆட்சியர் அதிகாரிகள் குறித்து தனி ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில செயலாளர் அன்சாரி வலியுறுத்தியுள்ளார். நெல்பேட்டை பள்ளிவாசலில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என ராஜா பேசியதை அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்தது என்றும், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இவ்விவகாரத்தில் பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் மாற்றிவிடக்கூடாது என்று சாடினார். மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் யார் என்பது குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கமிஷன் அமைத்து அரசு விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திருப்பரங்குன்றம் மக்களுக்கு ஒரு நன்றியை நாங்கள் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாசிச சிந்தனை கொண்டவர்கள் தமிழகத்திலே மத வெறுப்பை விதைப்பதற்காக அவர்கள் கையில் எடுத்த இந்த பிரச்சாரத்திலே கொஞ்சம் கூட ஈடு கொடுக்காமல் அவர்களை புறக்கணித்த திருப்பரங்குன்றம் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மதுரை மக்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகத்திலே அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை ஒரு மத மோதல் ஏற்படுத்துவதற்காக சங்பரிவார சிந்தனை கொண்டவர்கள் முயற்சி செய்தார்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தவசிமேடையில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு விழாவை திண்டுக்கல் கோட்டாட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் மொத்தம் 725 காளைகள் மற்றும் 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பீரோ, கட்டில், தங்கச்செயின் போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டு போட்டியில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அழகமலை ஜல்லிக்கட்டு போட்டி நடக்கும் இடத்தில் மாடுபிடி வீரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவக் குழுவினர் மாடுபிடி வீரர்களை பரிசோதனை செய்யும் இடத்தில் மாடுபிடி வீரர்கள் முந்தி செல்ல முயன்றனர். அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்றபோது போலீசாருக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது மாடுபிடி வீரர்கள் மீது லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு வரும் முதல்வர் மருந்து கடைகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
குன்னூர் வட்டத்திற்குட்பட்ட உளிக்கல் பேரூராட்சி, சேலாஸ் பஜார் பகுதி, கேத்தி பேரூராட்சிக்குட்பட்ட கேத்தி, பாலாடா மற்றும் சாந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டு வரும் முதல்வர் மருந்தகம் கடைகளுக்கான பணிகளை நேரில் பார்வையிட்டு இந்த ஆய்வின் போது உடன் துறை சார்ந்த அதிகாரிகள் இருந்தனர். சென்னை வண்ணாரப்பேட்டையில் அரசு நடுநிலைப்பள்ளி 112வது ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகள் கண்கவரும் வகையில் நடன நிகழ்ச்சிகளை அரங்கேற்றனர். பள்ளி தலைமை ஆசிரியர் கலா சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் IAS அதிகாரி ஆப்ரகாம் ஜீடாக் செபாஸ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் நடனமாடிய குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மாநில கல்வி திட்டங்களுக்கு நிதி தர முடியாது என மத்திய அரசு கூற முடியாது. தமிழ்நாட்டில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போராடினால் தீர்வு தானாக கிடைக்கும் என்று சீமான் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், எந்தவொரு மாநிலத்திற்கும் கொள்கை மொழி என்பது தாய்மொழியாக மட்டுமே இருக்க முடியும் என்றும், இந்தியாவில் குறிப்பிட்ட ஒரு மொழியை கற்றுத்தான் ஆக வேண்டும் என்றால் இங்கு பல்வேறு நாடுகள் உருவாகும் என்று தெரிவித்தார். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பது கொடுங்கோன்மை என்றும், மத்திய அரசுக்கு நிதியில் பெரும் வருவாயை கொடுப்பது தமிழ்நாடு ஒன்று. மும்மொழி கொள்கை காரணமாக தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காதது வரவேற்கத்தக்கது என்று கருத்து தெரிவித்தார். இது எப்படி இந்தி படி இந்தி கட்டாயம் படினா அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பமில்லாத உணவை நீ வழி கட்டாயமா ஊட்டி உள்ள தண்ணினா நான் உன் நெஞ்சிலதான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. எடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டு பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒண்ணு செய்வோம், இந்தி தாய்மொழியா கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கத்துக்கிறோம், தமிழை கத்துக்கிறீங்க, தெலுங்கு கத்துக்கிறீங்க. நாங்க இங்க நீ இந்திய மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா, மலையாளம் கத்துக்கூடாதா, கன்னடம் கத்துக்கூடாதா, எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா? என்ன சேட்டை இது? விழுப்புரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் மையம் சார்பில் எம்ஜிஆர் மகளிர் கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆணையினை வனத்துறை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கலந்து கொண்ட நிலையில் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, 1967ஆம் ஆண்டு முதல் பேரறிஞர் அண்ணா வகுத்து வைத்த இருமொழி கொள்கையை போதும் என்று, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆக ஆங்கிலம் இருக்கும்போது வேறு மொழி தேவையில்லை என்று மத்திய அரசின் கல்விக் கொள்கைக்கு பதிலளித்தார். தமிழக முதலமைச்சரே இன்னைக்கு பதில் சொல்லியிருக்காரு. நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் இப்பல்ல, 1967 அண்ணா வந்ததிலிருந்து இருமொழி கொள்கை என்பது தமிழகத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. நான் அதற்கு பல்வேறு இடங்களிலே உதாரணங்களை சொல்லியிருக்கிறேன். இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆங்கிலம் ஒன்று இருக்கிற பொழுது நமக்கு வேறு மொழி தேவையில்லை, தமிழ் நம்முடைய தாய்மொழி. ஆக இந்த இருமொழி கொள்கை தான் நம்முடைய தமிழகத்திலே இருக்கும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இன்று பதில் சொல்கிறார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் தூத்துக்குடி மாநகர காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்தினருக்கான முழு உடல் பரிசோதனை முகாம் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற நிலையில், முன்னதாக இம்முகாமினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் பரிசோதனை செய்து துவக்கி வைத்தார். முதற்கட்டமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உள்ள காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நடத்தப்பட்டுள்ளது. இது மாவட்டம் முழுவதும் உள்ள சுமார் 3000 காவல்துறையினருக்கும் நடத்தப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வெளியூர் தப்பி செல்ல முயன்ற திமுக பிரமுகரின் மகனை கைது செய்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் திமுக பிரமுகர் காந்தியின் மகன் மற்றும் அவரது கூட்டாளிகளை தேடி வந்த நிலையில் வெளியூர் தப்பி செல்ல முயன்ற சபரி மற்றும் அவரது நண்பரை வில்லியனூர் பகுதியில் வைத்து திருபுவனை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் புதியதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய உதவி மின் பொறியாளர் உட்பட 2 லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பிருந்தாவன் நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் புதியதாக கட்டியுள்ள தனது இல்லத்திற்கு மின் இணைப்பு கேட்டு முதல் சிப்காட் பகுதியில் உள்ள உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்த போது லஞ்சம் கேட்டதாக புகார் எழுந்த நிலையில் உதவி மின் பொறியாளர் சிவகுரு, வணிக ஆய்வாளர் பிரபாகரன் ஆகிய 2 லஞ்சம் பெற்றபோது கிருஷ்ணகிரி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.